நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மனசாட்சி கண்ணாடியும் மகேந்திரவர்மனும் என்ற குட்டி கதையை நம்ம இந்த பகுதியில கேட்கலாம். முன்னொரு காலத்தில் மகேந்திரவர்மன் என்ற ராஜா ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். அவர் மக்களுக்கு நன்மைகள் பல செய்தாலும் அவரிடம் ஒரு பெரிய குறை இருந்தது. யாராவது தன்னை விமர்சித்தால் அல்லது தன் குறைகளை சுட்டி காட்டினால் அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவரை சுற்றி இருந்த அமைச்சர்களும் புலவர்களும் எப்போதும் அவரை புகழ்ந்து மட்டுமே பேசினர். அதனால் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற எண்ணம் அவரிடம் மேலோங்கி இருந்தது. அந்த நாட்டிற்கு சிறந்த ஞானி ஒருவர் வந்திருந்தார். அவரை பற்றி தெரிந்த ராஜா அவருக்கு ஏதேனும் ஒரு அரிய பரிசை வழங்கி தன் பெருமையை உலகிற்கு காட்ட வேண்டும் என்று குருவை அரண்மனைக்கு வரவழைத்தார். அரண்மனைக்கு வந்த குருவுக்கு உயர்வான அரியணையும் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. அதற்கு பின் ராஜா, குருவே, என் ஆட்சியில் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நான் எந்த தவறும் செய்வதில்லை. உங்களுக்கு பொன்னும் பொருளும் பரிசாக தர காத்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன தரப்போகிறீர்கள் என்று பெருமையோடு கேட்டான். குரு தன் மடியில் இருந்து ஒரு சின்ன பழமையான கண்ணாடியை எடுத்து ராஜாவிடம் கொடுத்தார். ராஜா அதை வாங்கி பார்த்தார். அதில் அவரது முகம் சாதாரணமாக தெரிந்தது. குருவே, இது ஒரு சாதாரண கண்ணாடி தானே, இதில் என்ன சிறப்பு என்று கேட்டார். குரு சிரித்துக்கொண்டே, அரசே, இது சாதாரண கண்ணாடி இல்லை, இது ஒரு மனசாட்சி கண்ணாடி. இதில் நீங்கள் சாதாரண மனிதர்களை பார்த்தால் அவர்களின் முகம் தெரியும். ஆனால் உங்களை போன்ற ஒரு தலைவனோ அல்லது ராஜாவோ பார்த்தால் உங்கள் மனதில் இருக்கும் உண்மையான குணம் என்னவோ அது ஒரு மிருகத்தின் வடிவமாக தெரியும். நீங்கள் ஒருவேளை பேராசை பிடித்தவராக இருந்தால் ஓநாய் போலவும், கோபக்காரராக இருந்தால் புலி போலவும் காட்டும் என்றார் குரு. ராஜா ஆர்வத்தோடு அந்த கண்ணாடியை தன் முகத்திற்கு நேராக பிடித்தார். என்ன ஆச்சரியம்! கண்ணாடியில் ஒரு அகோரமான பசிவெறி பிடித்த சிங்கத்தின் முகம் தெரிந்தது. ராஜா அதிர்ச்சி அடைந்தார். தன் அவையினருக்கு முன்னால் தன் முகம் அப்படி தெரிந்ததால் அவருக்கு மிகவும் அவமானமும் கோபமும் ஏற்பட்டது. குருவே, நீங்கள் என்னை அவமானப்படுத்த சூழ்ச்சி செய்கிறீர்கள். எப்போதும் தர்மத்தின்படி வாழும் எனக்குள் எப்படி இப்படி ஒரு மிருகம் இருக்க முடியும்? நீங்கள் ஒரு ஏமாற்றுக்காரர் என்று கத்தினார். உடனே ராஜா குருவை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். குருவும் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக சிறைக்கு சென்றார். குரு சிறையில் அடைக்கப்பட்ட சில வாரங்களிலேயே அண்டை நாட்டு ராஜா ஒருவர் திடீரென்று மகேந்திரவர்மனின் ராஜ்யத்தின் மீது போர் தொடுத்தார். எதிர்பாராத இந்த தாக்குதலால் மகேந்திரவர்மனின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. அரண்மனையின் ஒரு பகுதி சிதைந்தது. ராஜா தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள காவலாளிகள் யாரும் இல்லாத ஒரு ரகசிய நிலைவரைக்குள் தஞ்சம் புகுந்தார். அங்கே பசியோடும் பயத்தோடும் சிதைந்த கோட்டையின் இடிபாடுகளுக்கிடையே ராஜா உட்கார்ந்திருந்தார். அப்போதுதான் அவருக்கு தன் தவறு புரிய தொடங்கியது. நான் இவ்வளவு காலம் என்னை ஒரு சிறந்த ராஜா என்று நினைத்தேன். ஆனால் அண்டை நாடு போருக்கு தயாராவதை கூட கவனிக்காமல் என்னை சுற்றி இருப்பவர்களின் போலி புகழ்ச்சியில் மயங்கி கிடந்தேனே. தவறை சுட்டிக்காட்டி குருவையும் சிறையில் அடைத்தேனே. எனக்குள் இருந்த அந்த பதவி வெறி மற்றும் புகழ்ச்சி ஆசை என்ற சிங்கம்தான் என் நாட்டை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று உண்மையாகவே மிகவும் வருத்தப்பட்டு அழுதார். மறுநாள் காலையில் போர் நின்றது. அண்டை நாட்டு ராஜா சில நிபந்தனைகளோடு ராஜ்யத்தை அவரிடமே ஒப்படைத்து விட்டு சென்றார். மகேந்திரவர்மன் நேராக சிறைச்சாலைக்கு ஓடினார். குருவின் காலில் விழுந்த, குருவே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று உங்கள் கண்ணாடி காட்டியது என் அகந்தையைத்தான். நான் போலி புகழ்ச்சியில் வாழ்ந்த மிருகம் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்றார். குரு அவரை தூக்கி, அரசே, இந்த கண்ணாடி யாரையும் தண்டிப்பதற்கில்லை, நல்வழிப்படுத்துவதற்குத்தான். உனக்குள் இருக்கிற குறையை நீ எப்போது உணர்ந்தாயோ அப்போதே அந்த மிருகம் அழிந்து விட்டது என்று கூறி மறுபடியும் கண்ணாடியை கொடுத்தார். இப்போது ராஜா கண்ணாடியில் பார்த்தபோது அதில் ஒரு சாந்தமான புன்னகைக்கிற மனித முகம் மட்டுமே தெரிந்தது. அதன் பிறகு மகேந்திரவர்மன் போலி புகழ்ச்சிகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு உண்மையான விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு மிகச்சிறந்த முறையில் ஆட்சி செய்தார்.
இந்த கதையின் நீதி, உண்மையான குரு என்பவர் நமக்கு எப்போதும் இனிப்பான வார்த்தைகளை சொல்ல மாட்டார். நம்மிடம் இருக்கும் குறைகளை அப்படியே காட்டும் கண்ணாடியாக இருப்பார். நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுபவர்களை தண்டிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு நம்மை திருத்திக் கொள்வதுதான் உண்மையான புத்திசாலித்தனம்.